கடைகள் ஒதுக்குவதில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் காட்சிகள் இவை. உதவி ஆணையரே முற்றுகையிடப்பட்டிருக்கும் அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இந்த நிகழ்வு வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்கி தருமாறும், குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்க வேண்டும் என்றும் கடும் வாக்குவாதம். அதுவும் உதவி ஆணையரை முற்றுகையிட்டு இந்த வாக்குவாதம் நடைபெறும் காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். கடைகள் ஒதுக்குவதில் வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்தும், வேலூரில் 150 மாநகராட்சி திறந்தவெளி மேடை கடைகளை வியாபாரிகளுக்கு குலுக்கல் முறையில் ஒதுக்குவது தொடர்பாகவும் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஜான்சன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஜான்சன், கடைகள் ஒதுக்குவதில் உதவி ஆணையர் முற்றுகையிடப்பட்டு தற்போது கடும் வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உங்களுக்கான நேரம், உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம் ஜான்சன். மோகன்ராஜ், வேலூர் மாவட்டம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய மீன் மார்க்கெட் இடத்துல அமைந்துள்ள 150 மாநகராட்சி திறந்தவெளி மேடை கடைகள் வியாபாரிகளுக்கு குலுக்கல் முறையில் ஒதுக்க தொடர்பான ஆலோசனை கூட்டம் கிருபானந்த வாரியார் சாலையில் உள்ள சண்முக கனடியார் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பழைய கடை வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினர் என இரு பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மாநகராட்சி உதவி ஆணையர் சதீஷ்குமாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரு தரப்பினர் முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்கீடு தருமாறும், மற்றொரு தரப்பினர் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு தர வேண்டும் என கூறி உதவி ஆணையரை முற்றுகையிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் பாதியிலேயே நின்றது. மோகன்ராஜ், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.